எப்படி நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் 10-15 பிள்ளைங்க பெத்தாங்க. இப்போ ஒரு புள்ளைய பெக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படி மீறி ஒரு புள்ளைய பெத்துட்டாலும் இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்றாங்க. அது எப்படி? அதுதாங்க. இப்போ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய வேலை தொடர்பான விஷயங்கள், இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க. நிறைய உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. நிறைய மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு உட்காந்தே வேலை பார்க்கறனால மூலாதார சூடுன்னு சொல்லுவோம். சித்த வைத்தியத்தில் மூலாதார சூடு, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சா தெரியல. யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். நீங்க வேற சார், எல்கேஜி புள்ள ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே அவங்களா வாழ விடாம வேற ஏதோ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகிறதுனால இந்த மாதிரி குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் சரியாக யாரும் தூங்குறது இல்லைங்க. இந்த தூக்கம் இல்லாததும் நிறைய நம்ம உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் உண்டு பண்ணுது. அல்லது அதாவது மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கர்ப்பப்பையில் கட்டிகள், இந்த மாதிரி சிர்ஸு, இந்த மாதிரி நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸ். இது எல்லாமே அவங்களுக்கு உண்டான அந்த இங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகளும் வாழ்வு முறையும் தான் காரணம்.